இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஃபிஷ் பிரியாணி. நெய்மீன் வச்சு இந்த பிரியாணி பண்ணியிருக்கேன். இது வந்து கிங்ஃபிஷ், ஐக்கூரா அப்படின்னு நிறைய நேமில் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இது வந்து நெய்மீன் தான் சொல்லுவோம். இந்த டெலிஷியஸான ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பர்பாக உதிரி உதிரியாக அந்த ஃபிஷ்ஷோடு சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பர்பாக வந்திருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்த்து நீங்களும் இதே மாதிரி ஒரு பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு கரம் மசாலா சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு கப்பு இஞ்சி, ஒரு கப்பு பூண்டு, ஒரு 10 பீஸு கருவேப்பட்டை, ஒரு 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 15 பச்சை மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, இதெல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டில் இருந்து ஒரு பாதி அளவு நம்ம ஃபிஷ் மேரினேஷனுக்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் மாற்ற போகிறோம். ரிமைனிங் பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும், நமக்கு ரைஸ் அண்டு கிரேவி பண்ணும்போது யூஸ் ஆகும். இப்போ நம்ம மேரினேஷன் மசாலா ரெடி பண்ணுறோம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொடுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மேரினேஷன் மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயாச்சு. இதில் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 1.5 kg வரும் இந்த கிங்ஃபிஷ் வந்து நல்லா பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மேரினேஷன் மசாலா வந்து அப்ளை பண்ணி கொடுக்கணும். எல்லா பீசஸ்லேயுமே இந்த மேரினேஷன் நல்லா கோட் ஆகணும். கொஞ்சம் அதிகமாகவே இந்த மசாலா அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து மேரினேட் பண்ணி மினிமம் 30 மினிட்ஸ்லேருந்து 2 hour வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். ரிமைனிங் மசாலா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும்போது யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபிஷ் பீசஸ் எல்லாமே நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த 2 பக்கமும் பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மேரினேஷன் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும்போது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மேரினேஷன் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணால் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். நீங்கள் எந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் இந்த மசாலா யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு பேட்ச் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான ஆனியன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக கோகோனட் ஆயில் அண்டு கீ வந்து எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 பெரிய ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் உதுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கூடவே இதில் 2 பே லீஃப், 4 பீஸ் கருவேப்பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துருக்கோம். ஸ்டார் அனீஸ் தேவைப்பட்டால் அதுவும் ஆட் பண்ணலாம். இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி இந்த ஆனியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு 1/2 கப்பு cashews இதில் ஆட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் ஆனதும் raisins ஆட் பண்ணி கொடுக்கணும். அது ஒரு 1/2 கப் வரும். raisins ஆட் பண்ணி ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த ஆனியனோட சேர்த்து அதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபிஷ் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ரிமைனிங் ஆயிலில் 4 பெரிய ஆனியன் ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்து கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்து கொடுக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம ரைஸுக்கு வேண்டி மாற்றி வச்சுட்டு ரிமைனிங் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். இந்த ஆனியன் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இது ஓரளவு நல்லா குக் ஆனதும் இதில் வந்து தக்காளி சேர்த்து கொடுக்கலாம். இப்போ இதில் 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணது சேர்த்து கொடுத்துருக்கோம். கூடவே கொஞ்சம் மல்லி இலை, புதினா நறுக்குனது, 4 பச்சை மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இதெல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண ரிமைனிங் ஆயிலையும் இந்த கிரேவியோடு சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்கணும். கொடுக்கும்போது இந்த கிரேவி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபிஷ் எல்லாமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கிரேவி பண்ணுறதா இருந்தால் ஆரம்பத்தில் இதை வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் இதை வந்து இன்பிட்வீனில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மசாலா பொடிகள் சேர்த்து கொடுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன்
ஜீரகப்பொடி இதெல்லாமே சேர்த்து நல்லா இந்த ஆனியனோட சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக இதில் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ஓரளவு நல்லா குக் ஆனதும் நம்ம வந்து ஒரு 4 சின்ன பீஸு ஃபிஷ் எடுத்து இதில் போன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியில் ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். எல்லா பீசஸையுமே நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த முள் உதிர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இதை வந்து போன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த கிரேவி வந்து சிம்மில் போட்டு ஆயில் தெளிஞ்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி கரம் மசாலாவும் தூவி அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு 1 கிலோ பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணி 1 ஹவர் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். கூடவே கொஞ்சமாக கீயும் சேர்த்து கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணது, 4 பச்சை மிளகு, ஒரு 3 பீஸ் கருவேப்பிலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக மல்லியில புதினா நறுக்குனது, 2 பே லீஃப் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 1 கப்பு பால் ஆட் பண்ணி கொடுக்கணும். நார்மலாக பிரியாணியில் நம்ம பால் ஆட் பண்ணுறது மாதிரி தான். இதை ஆட் பண்ணும்போது அந்த ரைஸ் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ வந்து ரைஸுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொடுக்குறோம். நம்ம ஆல்ரெடி அரிசி அளந்த பாத்திரத்துலேருந்து 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். 1:2 ரேஷியோ தான். இதில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம ரைஸ் வந்து வடிகட்டி வச்சுருந்தோம், அதை தான் இதில் இப்போ சேர்த்து கொடுக்க போகிறோம். வாட்டர் இல்லாமல் இந்த ரைஸ் ஆட் பண்ணணும். அதையும் சேர்த்துட்டு நறுக்கின கேரட்டு, ஒரு 2 கேரட்டு கட் பண்ணி வச்சுருந்தது, 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் மூடி போட்டு நல்லா குக் பண்ண வைக்கலாம். இந்த ரைஸை வந்து நம்ம இடையிடையே கலந்து கொடுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது நான்ஸ்டிக் ஆனனால அந்த பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் நம்ம கலந்து கொடுக்கும்போது அது ஈவனாக குக் ஆகும். இப்போ இந்த வாட்டர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தான் வாட்டர் இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சிடணும். வச்சுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி கொடுத்தா போதும். இந்த வாட்டர் எல்லாமே வற்றி வரும்போது நம்ம ரைஸ் வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிடும். கரெக்டான அளவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா கம்பைன் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம ரைஸ் வந்து நல்லா சூப்பராக ஒத்தையாக உதிரியாக வந்திருக்கு. இந்த ரைஸோட டெக்ஸ்சர் நல்லா முக்கியம் நம்ம பிரியாணி பண்ணும்போது. இப்போ தம் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப்பு பால் காய்ச்சி ஆற வச்சது, அதில் வந்து பாதாம் எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி, ஒரு பிஞ்சு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வைக்கணும். இப்போ நம்ம ரைஸ் வந்து 2 பாத்திரத்தில் எடுத்து மாற்ற போகிறோம். இதே பேனில் தான் நம்ம தம் போட போகிறோம். அதனால தான் இந்த ரைஸை மாற்றிட்டு அடியில் நம்ம கிரேவி ஆட் பண்ணி கொடுக்கணும். இந்த ரைஸ் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், மல்லியில் புதினா, அப்புறம் ஆனியன் ஃப்ரை பண்ணது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் கிரேவியை கம்ப்ளீட்டாக இந்த பேனில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இது மேலே கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து தூவி கொடுக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லியில் புதினா நறுக்கினது அதையும் ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ ஒரு ஹாஃபை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம அந்த மில்க் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக மல்லியில் நறுக்குனது, கேரட் பீசஸ்ஸு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரைடு ஆனியன்ஸு, cashews எல்லாமே அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபஸ்ட் லேயர் பண்ணது மாதிரியே ரிமைனிங் இருக்கிற மில்க் மிக்சர் ஆட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் பீசஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இது மேலே எல்லாமே அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து மல்லியில் கேரட்டு அப்புறம் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணது எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து இந்த மூடி போட்டு நம்ம தம் பண்ண போகிறோம். நம்ம எல்லா பிரியாணியும் தம் போடுறது மாதிரி தான். ஒரு பேன் வந்து ஆல்ரெடி அடுப்பில் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இது 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ண தோசைக்கல், அது மேலே
இந்த பிரியாணி போட்டு வச்சு 20 to 25 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம தம் போடணும். ஆஃப்டர் 25 மினிட்ஸ் நம்ம பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைட்லேருந்து ஃபிஷ் பீசஸ் எடுத்து மாற்றி வச்சுட்டு நம்ம ரைஸ் சர்வ் பண்ணலாம். மேலேருந்து கொஞ்சம் ரைஸை ரிமூவ் பண்ணும்போது கீழேருந்து நம்ம கிரேவி ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு பிளேட்டில் கொஞ்சமாக கிரேவி வச்சுட்டு அது மேலே ரைஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரெஷ் பீசஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இது நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸோட டெக்ஸ்சர் நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த ஃப்ளேவர் கலர் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா ஃப்ளாப் இல்லாமல் நல்லா சூப்பரான பிரியாணி உங்களுக்கும் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.